அங்க பார்த்து சொல்லுங்க. இல்ல இங்க நாங்க தஞ்சாவூர்ல இருந்து ஏற்பாடு பண்றதுனால இங்க மத்திய மாவட்டம் நாங்கெல்லாம் பொறுப்புல இருக்கோம். மாவட்ட செயற்குழு மாவட்ட துணை செயலாளர் இவங்க. சரிங்க. அதனால இங்க எண்ணிக்கையே இல்ல சார். இங்க 4900 பேர் வரலாம்னு சொல்லிருக்காங்க. பாசூர்ல எல்லாருமே வந்திருக்காங்க. சரி, ஓகே. எத்தனை தொகுதியில வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? நாங்க எல்லாமே 234 தொகுதியிலையும் வெற்றி அடைகிறோம். மக்களும் எல்லா தொகுதியிலும் கண்டிப்பா 234 வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்றா என்ன மேடம் நடக்கும்? என்னெல்லாம் செய்வாங்க? எல்லாமே மாற்றம் வரும். எல்லாம் நல்லதுதான் நடக்கும். எல்லாமே நடக்கும். ஊழல் இல்லாத ஆட்சி, மக்கள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, மற்றபடி எல்லாம் சொல்லணும்னா எதுவுமே சரியில்லை. கல்வியில அப்புறம் வேலை வாய்ப்புகள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு. இங்க எல்லாத்துலயும் மாற்றம் வரும்னு கண்டிப்பா நம்புறேன் சார். இந்த விவசாய நெல் கொள்முதலுக்கு ப்ராப்ளம் எல்லாம் இல்லாம அதுக்கான என்ன மாதிரியான ஊழல் நடந்திருக்கு? கல்வியில என்ன குறைவா இருக்குன்னு கருதுறீங்க? கல்வி எல்லாம் பிரைவேட்டா ஆகி எல்லாமே மணி மைண்டோட இருக்காங்க. தனியார் கல்வி நிறுவனங்கள் அதெல்லாம் அந்த மாதிரி அதிகமா அதிகரிச்சு எல்லாமே ஷீட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் அவ்வளவு அமௌண்ட் அந்த எஜுகேஷன் அது இதுன்னு இருக்காங்க. ஊழல் வந்து ரொம்ப ட்ரக்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. அவங்களே வருஷ வருமானம் ஆண்டு வருமானம் 55,000 கோடி அவங்களுக்கே இருக்கு. அது க்ளோஸ் பண்ணி நம்மளுக்கு அதுல நல்ல விதத்துல பண்ணலாம். கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்றது தவறு. அந்த போதையை ஒழிச்சாலே மக்கள் எல்லாம் நல்ல விழிப்புணர்வோட இருப்பாங்க, சுயமா சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. சிந்திச்சாலே நல்ல செயல்பாடுகள், எல்லாருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா இருப்பாங்க. தேங்க்யூ. மருத்துவமனை கிராமத்திலிருந்து முருகேசன் வந்திருக்கேன். இது வரைக்கும் எங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்லது செய்யறதெல்லாம் சொல்லி எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்தாங்க. ஒருத்தர் சொன்னதை தவிர செய்ய மாட்டேங்கிறாங்க எதுவுமே. இப்ப புதுசா நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வருவாருன்னு எதிர்பார்த்திருக்கிறோம். விவசாயிகளுக்கு நிறைய நல்லது செய்யணும், அதை செய்வார் நடத்தி இந்த செஞ்சிப்பட்டில் நடக்கிற கூட்டத்துக்கு நான் அங்கேருந்து வந்திருக்கேன். தலைவருக்கு ரொம்ப நன்றி.